வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நீ சட்டமன்றத்தை கூட்டு சட்டமன்றத்தில் வச்சு உன் எலும்பை ஒடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த தூத்துக்குடி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்னாலே ஒரு தினுசா தான் இருந்துட்டு இருக்கிறானுங்க. ஆமா, ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் இதே மாதிரி முதலமைச்சரை குறித்து ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்திருந்தார். அவரை கைது வரைக்கும் செய்தாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஜாமீன்ல விட்டாங்க. அதுக்கு பிறகு அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மார்க்கண்டையன் சொல்லக்கூடிய இந்த ரவுடி என்ன சொல்றாருன்னா, மேடையில பேசும்போது நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல பேசும்போது நீ சட்டமன்றத்தை கூட்டு உன் எலும்பை ஒடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரியா? இது இன்னைக்கு சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய கண்டனம் எழுந்ததுக்கு பிறகு இன்றைக்கு காலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யும் போது அவருடைய தென்னாவட்டை பார்த்தீங்களா, காவல்துறை இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து நீங்க அவனை கைது பண்றதே மிகப்பெரிய தப்பு. சாதாரண நபர் இதே மாதிரி செஞ்சா நீங்க இப்படிதான் போய் நின்று அவனை உட்கார வச்சு பேசி அவன் எல்லாம் படிச்சு பார்த்து அப்படிதான் எடுத்துட்டு போவீங்களா? அவன் சட்டையை பிடிச்சு எடுத்துட்டு போக வேணாம். பெரிய லார்டு லபகுதா சட்டம் தெரிஞ்சது மாதிரி பேசுறான். நீங்க சபாநாயகருடைய கையெழுத்து இருக்குதா? சபாநாயகர் பெர்மிஷன் இருக்குதா? கட்சிக்காரங்களை ப்ரொடெக்ஷன் போடுங்க. என்ன கட்சிக்காரங்களை ப்ரொடெக்ஷன் போடுங்க? கட்சிக்காரனா போலீஸ்காரனா? என்ன கட்சிக்காரனை ப்ரொடெக்ஷன் போடணும்? பேசுனது அயோக்கியத்தனம், பேசுனது தவறு, பேசுனது சட்ட விரோதம், ஒரு கலவரத்தை தூண்டுறது மாதிரி பேசிக்கிட்டு கட்சிக்காரங்களை ப்ரொடெக்ஷன் போடுங்க. இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறானுங்கன்னா, இவனுங்க இதே மாதிரி அயோக்கியத்தனமா செய்யும் போது இந்த கட்சிக்காரன் அல்லக்கை கொஞ்சம் பேர் 200 ரூபா 300 ரூபா வாங்கிக்கிட்டு இவனுக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க இல்லையா? அந்த காவல்துறை கைது செய்துட்டு வெளியே வரும்போது கூட டிவிக்கே ஏவல் துறை ஒளிக, டிவிக்கே ஏவல் துறை ஒளிகன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த புறம்போக்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான நபர்களை வளர்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அதோட திமிர்த்தனத்தினால்தான் இவனுங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான். சட்டமன்றத்துல எலும்ப முறிப்பியா நீ? சட்டமன்றத்துல அதுக்கு உனக்கு திராணி இருக்குதா? அதுக்கு நீ அந்த அளவுக்கு ஆளா நீ? டேய், உங்க கட்சியிலேயே மொத்தம் 57 எம்எல்ஏவா, 50 பேர் சுகர் பேஷண்ட், நெந்திரிச்சு நடக்கிறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகும். ப்ரெஷரு, பிபி இந்த மாதிரி நோய்வாயை வச்சுக்கிட்டு அவ்வளவு பேர் கிளடுகளா இருந்துட்டு இருக்கான் அவங்க சட்டமன்ற உறுப்பினர். தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் தெரியுங்களா? 107 பேர். அதுல ஒரு சில பேர் தான் கொஞ்சம் வயசு, மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே யங்ஸ்டேஜ். நேற்று வரைக்கும் கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தவங்க. வச்சு செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? வார்த்தைகளை அளந்து பேசணும். மேடை கிடைச்சது, மைக்கு கிடைச்சது, நம்ம தலைமைக்கு எப்படியாவது ஒரு நல்ல பேரை வாங்கிடணும், எப்படியாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை நாம பிடிங்கணும், இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா அறிவாலயம் வாசல்ல போய் நீ காத்துக்கிட, இல்ல அறிவாலயத்துல போய் கக்கூச கழுவு. அதை விட்டுக்கிட்டு முதலமைச்சரை குறித்து இந்த மாதிரி அயோக்கியத்தனமா பேசினீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தனை நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு. அந்த தனாவட்டில் அந்த தைரியத்துல நீ பேசிட்டு இருக்கிற. நீ சட்டமன்றத்துக்குள்ள போய் முதலமைச்சரை எழுப்ப ஒடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த சமூகத்தில் நடமாட முடியுமா? உனக்கு 1.5 கோடிக்கும் அதிகமான நபர்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். வார்த்தைகள் அளந்து பேசணும். இந்த மக்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஆட்சி, ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக காரன் இந்த தோத்த விரக்தியில திமுக காரன் இந்த கமிஷன் அடிக்க முடியாது, பல கோடிகளை செலவு பண்ணி எம்எல்ஏ ஆயிருக்கான், அவனால 1 ரூபா கூட கமிஷன் வாங்க முடியல, லஞ்சம் வாங்க முடியல அப்படிங்கிற கடுப்புல விரக்தியில வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற மக்கள் செருப்பால் அடிச்சு துரத்த போறாங்க. ஒவ்வொரு திமுக காரனும் சட்டமன்ற உறுப்பினரை, ஒவ்வொரு திமுக காரனும் மக்கள்கிட்ட இருந்து செருப்படி வாங்கிட்டு போக போறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமா தெரியுது. அடுத்து நம்ம மேயர் பிரியா அவர்கள் நேற்றைய தினம் அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது மாநகராட்சி இருக்கு இல்லையா, சென்னை மாநகராட்சி, அந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள்ல இன்னைக்கு பயன்படுத்தக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 64,000 பேர்ல இருந்து 1,04,000 பேர் கூடி இருக்குது. அதிக வருமானம் வந்திருக்குது, அதிகமான நபர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்துச்சு. உடனே அதுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில நம்ம சென்னை மேயர் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் எங்க திமுக ஆட்சியில நாங்க போட்ட இன்புட்டு, திமுக ஆட்சியில நாங்க செஞ்ச சாதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இதை போட்டுச்சு. அது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருந்து நம்ம பசங்க அவங்க போட்ட அடுத்த செகண்டே மேயர் பிரியாவுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அவங்க திமுக ஆட்சி காலத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அம்மா உணவகம் அப்படிங்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல கொண்டு வந்த ஒரு சிறப்பான திட்டம். நிறைய ஏழைகளுடைய, நிறைய தொழிலாளர்களுடைய பசியை போக்கி ஒரு திட்டம். ஊர்ல இருந்தெல்லாம் கிளம்பி சென்னைக்கு வேலை வாய்ப்பெல்லாம் தேடி போய் சென்னையில சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பட்டதாரிகளுக்கு கூட அது ஒரு மிகப்பெரிய பலனாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட அம்மா உணவகம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பெருமையை
பறைசாற்றக்கூடிய வகையில் அந்த உணவகம் இருக்கக்கூடிய காரணத்தினால அதை எப்படியாவது அந்த அம்மாவோ ஜெயலலிதா அவர்களுக்கான அந்த மரியாதையை குறைக்கணும், அந்த புகழை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல இதே மேயர் பிரியா அவர்களிடம் ஏன் அம்மா உணவகங்கள் இப்போ பழசு மாதிரி இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா உணவகங்களுக்கு இப்ப யாருங்க வரா, அது எப்பவுமே பூட்டி தாங்க இருக்கு, யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை, யாருமே அது வரதில்லை அப்படின்னு சொன்னவங்க முதலமைச்சர் தளபதி தாவேகாவுடைய ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் செலவு அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான தளவாடங்கள் அத்தனையுமே ரெடி பண்ணி சிறப்பாக தரமாக சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அதற்கு கவனம் செலுத்தியதுக்கு பிறகு மீண்டும் அந்த அம்மா உணவகங்கள் புதுப்பொலிவோடு மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றப்பட்டு அதனுடைய விளைவாக தான் இந்த 2 மாசத்திலே 64,000 பேர் பயன்படுத்திட்டு இருந்த இடத்துல இருந்து 1,04,000 பேர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அந்த திட்டம் வடிவமைக்க மாற்றப்பட்டு அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில மாற்றிருக்கு. இப்போ அது சம்பந்தமா ஒரு அறிக்கை வந்த உடனே அது நாங்க செஞ்சது அப்படின்னு சொல்லி மேயர் பிரியா அவர்கள் இதுல தாவேகா அரசனுடைய சாதனைக்கு அவங்க ஸ்டிக்கர் விட்டுறாங்க. புரியுது? ஆனா மக்களுக்கு தெரியுமா இல்லையா? மக்கள் தெளிவா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய லட்சணம் என்ன, உங்க ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருந்துச்சு, நீங்க மேயரா இருக்கும்போது அந்த 4,000 கோடி ரூபாய் அந்த மழைநீர் பராமரிப்பு பணிக்கு ஒதுக்கப்பட்ட 4,000 கோடி எங்க போச்சுன்னே தெரியாது. நான் அடுத்து அங்கதான் கை வைக்க போறாரு முதலமைச்சர் அவர்கள். புரியுதா? அடுத்து அங்கதான் போறாரு. அதனால இருக்கிற இன்னும் 6-7 மாசம் இருக்குன்னா சைலண்டா இருந்துட்டு போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் உங்க துறையில அது சென்னை மாநகராட்சியில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சாரு சொன்னா நீங்க கூட சிக்குவீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சிக்க போறீங்க. யாருக்கும் எந்த தயவு தாட்சணையும் இல்லை, அது நடக்கதான் போகுது. அடுத்து திமுக ஏன் தோத்துது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? திமுக காரனே ஓட்டு போடல. இது நாம சொல்லல, உதயநிதி ஸ்டாலினே சொன்னார். நம்ம வெளியெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், நம்ம வீட்டுல ஓட்டு கேட்காம விட்டோம் அப்படின்னு. உங்க வீட்டுல நீங்க ஓட்டு கேட்டிருந்தீங்கன்னா உங்க வீட்டுல செருப்பாலே அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கோவை மாநகராட்சியுடைய கவுன்சிலர் கோவை பாபு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி எப்படி திமுக காரங்கிட்டேயே ஒரு கவுன்சிலரா இருக்கிறார், அவர் ஒரு டெண்டர் ஏதாவது எடுத்தா திமுக காரங்கிட்டேயே பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அது நான் வீட்டுல புலம்பும் போது வீட்டுல இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கே இந்த நிலைமையான்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டுல கூட எனக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு உண்மையை உதிர்த்திருக்கிறார். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவரை ஏதோ பெரிய ஒரு நிர்வாக ஆளெல்லாம் நினைச்சு கொண்டு எங்க மாவட்டத்தை பொறுப்புக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட், ஒரு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கமிஷன் சட்டவிரோதமா இந்த மாதிரி ஒப்பந்ததாரர்களிடமிருந்து டாஸ்மாக்ல இருந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி அதை தலைமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட். ஆமா, சட்டவிரோதமா ஒரு அயோக்கியத்தனம் செய்யறதுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். திமுக தோற்றதுக்கு காரணம் இதுதான். இந்த ஊழல் லஞ்சம் பார்ட்டி ஃபண்ட் இதனாலதான் தோத்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. திமுகவுடைய வண்டவாளத்தை அப்படியே தண்டவாளத்துல ஏற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை. இது இல்லை, இப்போ ஆட்சி போனதில்லை, இனிமே ஆட்சிக்கே இவனுங்க வர முடியாது அப்படிங்கிறது நிரசனமா உண்மையாயிட்டு இருக்குது. திமுக கூடாரமும் சீக்கிரமாக காலியாக போகுது. அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் இந்த எம் சி ராஜா விடுதியில ஒரு ஆய்வு செஞ்சிருந்தார் இல்லையா, அந்த சமூக நீதி இல்லத்துல ஆய்வு செய்திருந்தார்கள் இல்லையா, அதை வைத்து அந்த ஆய்வு செய்யும் போது அங்க சில மாணவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்லியிருந்தார். அதை தலைவர் முதலமைச்சர் ரொம்ப தெளிவா கேட்டுக்கிட்டு அடுத்த கட்டமா அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலைகளை மறுநாளே செஞ்சுட்டாங்க. இப்போ திமுக தரப்புல முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் ஆய்வு செஞ்சிருக்கிறாரா, எங்க மு.க. ஸ்டாலினும் ஆய்வு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி விருதுநகர் மாவட்டத்துல இதே மாதிரி ஆதி திராவிடர் ஹாஸ்டல்ல ஆய்வு செஞ்சது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. முதலமைச்சர் ஆய்வு செஞ்சது எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு போய் அங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குதோ அதை ஆய்வு செஞ்சார். ஆய்வு செய்யும் போது அங்க திடீர்னு ஒரு பையன் கம்ப்ளைண்ட் சொல்றான், அதை புகாரை பெற்றுக்கொள்கிறார். அந்த புகாரினுடைய அடிப்படையில அங்க ஒரு மாற்றங்களை கொண்டு வருது. ஆனா உங்க முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படி திடீர்னு போனாரு, ஏற்கனவே சொல்லி வச்சு அங்க செட்டப் பண்ணி பிள்ளைங்களெல்லாம் நிக்க வச்சு அங்க அழகா ஸ்பீக்கர்லாம் வச்சு முதலமைச்சரை புகழ்ந்து பேச வச்சு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆய்வு கிடையாது, அதுக்கப்புறம் நாடகம். புரியுதா? சரி, ஆய்வு செஞ்சீங்களே, ஆய்வு செஞ்ச நீங்க அதை நிவர்த்தி செஞ்சீங்களா? ஆய்வுல கண்டிப்பா என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன குறைகள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அப்படி அதை தெரிஞ்சிருந்துன்னு சொன்னா அதை சரி செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அதை சரி செஞ்சாதானே முதல்வர் அங்கே செய்ததனுடைய பலம் கிடைக்கும். அப்ப அந்த பிரச்சனைகள் என்ன இருக்குங்கிறது சரியே செய்யாம சும்மா போய் அப்படி பார்த்துக்கிட்டு, ஓ இதான் கேண்டீனா, இதான் பாத்திரமா, இதான் சாப்பாடா, இதான் இட்லியா, இதான் பாத்ரூமா, இதான் கிச்சனா இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுனால என்ன பிரயோஜனம்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில ஆய்வு செஞ்ச லட்சணம் எல்லாம் இதான். புரியுதா? தீர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நோக்கம்.
ஃபார்மாலிட்டிக்காக ஆய்வு செய்யறது. ஏன்னா அங்க தரம் தான் தெரியுமே. அங்க உணவுக்கு எவ்வளவு கொடுக்குறோம், அங்க அந்த கட்டடத்துக்கு எவ்வளவு கொடுக்குறோம், அதை வச்சு எவ்வளவு கமிஷன் வாங்குறோம், அதனுடைய நிலை என்ன, அதனுடைய சூழல் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியுமே. அதை மேம்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தாலும் நீங்க ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. மேம்படுத்தி இருக்கலாம், ஆனா மேம்படுத்தல. ஆனா இப்போ வந்து புருட்டா விடுறாங்க, நாங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவங்க நீங்க வச்சிருந்த லட்சணம் என்னன்னு சொல்லி மக்கள் காமிச்சாங்க. சரியா? அடுத்து கடைசியா நம்ம அண்ணன் லயோலா மணி அவர்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்த உடனே அவருக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி கேட்டானுங்க. என்ன தகுதி இருக்கு, என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி கேட்டவனுங்க இதுக்கு முன்னாடி இருந்த அதே மாதிரியான நிர்வாகிகளுக்கு என்ன தகுதி இருக்கான்னு சொல்லி கேட்டானுங்களான்னா இல்ல. இந்த நான் தமிழர் கட்சிக்காரன் எல்லாம் லயோலா மணி மேல வன்மத்தோடு பேசினான். லயோலா மணி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய தமிழ்நாடு பாடநூல் கழகம் அந்த அலுவலகம், அந்த குடோன் இருக்குல்ல, அங்க ஒரு ஆய்வு செஞ்சார். ஆய்வு செய்யும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த நிர்வாக பொறுப்புகளில் இருந்தவர்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. கட்டணம் ஒழுங்கா பராமரிக்கப்படவில்லை, தண்ணீர் அங்க போறது ஒழுங்கா பராமரிக்கப்படவில்லை, குப்பை கூட அந்த சினிமா படத்துல எல்லாம் லாஸ்ட் ஃபைட் சீன் வரும் தெரியுமா, ஒரு பாலடைஞ்ச கட்டடம் அந்த மாதிரி இருக்கிற அந்த கட்டடம். அந்த லட்சணத்துல தான் ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வச்சிருந்தானே. அதுதான் அவங்களுடைய தகுதி. அதை மேம்படுத்துவோம், அதை தரப்படுத்துவோம், அதை சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கு ஆனால் லயோலா மணி ஒரு முயற்சி எடுக்கிறார் சொன்னா அதுதான் இவருடைய தகுதி. புரியுதா? தகுதின்னு பேசினவன் அத்தனை பேருக்குமே ஒரு சாதாரண ஒரு வீட்டு பிள்ளை ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்துட்டான் அப்படிங்கிற வைத்தறிச்சலுடைய வன்மத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தகுதி அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது இப்ப புரியுதா? சரி அன்பார்ந்த சோழர்களே, இந்த மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரு நீதிமன்றத்தில் எப்படியும் போவாங்க, நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குதா என்ன எதுன்னு தெரியல. ஆனா தொடர்ச்சியாக இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள், அதிலும் குறிப்பாக இந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய பதவிகள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மாதிரியான ஆட்கள் பேசுறதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, எப்படி பொது வெளியில பேசின இந்த மார்க்கண்டேயன் சட்டமன்றத்துல நாளைக்கு நுழைந்தால் என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா நடக்கும். புரியுதா? ஒரு கலவர நோக்கத்தோடு உள்ள வரலாம். அவரு வரக்கூடிய நோக்கம் நிறைவேறதான் தெரியாது, ஆனா திருப்பி இவருக்கு அந்த சம்பவம் நடக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே இந்த ஆளை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசுக்கும் சபாநாயகருக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.